கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் அவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வந்தபடினாலே கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுத்து வேத வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீ நல்லவர், வல்லவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். நீ சர்வ சக்தன் ஆண்டவரே. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லையே. உம்மால் எல்லாம் ஆகும், உம்மால் எல்லாம் கூடும். நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை பலமுள்ளது. இந்த வார்த்தையை அனுப்பி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை நீ தைரியப்படுத்துவீராக. இந்த நாளிலும் கூட இந்த வசனங்களை கேட்கிற எல்லாருடைய இருதயத்தை நீர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து கிருபையினால் நிரப்பும்படியாய் எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும். இயேசு அவளுக்கு பிரதித்துரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜீவித்த நாட்களிலே ஒரு துறவண்டையிலே இருக்கும்பொழுது சமரியா ஸ்திரீ, ஒரு பெண், அந்த துறவண்டையிலே தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக வந்தபொழுது சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. அந்த சமரியா ஸ்திரியை பார்த்து, சமரியா ஸ்திரீயின் கையில் இருந்த தண்ணீரை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, உன்னுடைய கையில் இருக்கிற தண்ணீர் எவன் குடிக்கிறானோ அந்த தண்ணீரை குடித்து குடித்து மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் இயேசு சொல்கிறார், நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. தாகம் மாத்திரம் உண்டாகாமல் இருப்பது மாத்திரமல்ல, அந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் மாத்திரமல்ல, மறுபடியும் தாகம் உண்டாகாது. அது நித்திய காலமாய் அவனுக்குள் ஊறுகிற நித்திய ஜீவ ஊற்றாய் மாற்றப்படும் என்று சொன்னார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்று. அப்படியானால் ஒரு மனிதனுக்குள்ளே இயேசு கொடுக்கிற தண்ணீரை எவன் குடிக்கிறான், அது குடித்த பிற்பாடு மறுபடியும் தாக மாத்திரம் உண்டாகாது. அது மாத்திரமல்ல, அது ஊறுகிற ஜீவ ஊற்றாய் மாற்றப்படுகிறது. இது எப்படிப்பட்ட காரியம் பிரியமானவர்களே? அப்படியானால் இயேசு கொடுத்த தண்ணீர் என்ன? அதை குறித்து
சில காரியங்களை ஆவிக்குரிய அர்த்தங்களோடு நாம் தியானிப்போமாக. தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் எங்கிருந்து இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு தண்ணீரை கொடுக்கிறார். அந்த தண்ணீரை நீ குடித்தால் மறுபடியும் உனக்கு தாகம் உண்டாகாது. அந்த தண்ணீர் உனக்கு ஜீவ காலமெல்லாம் ஜீவ ஊற்றாய் மாறப்படுகிறது. இதிலே முதலாவது இயேசு நமக்கு கொடுத்த தண்ணீர் என்ன? அந்த தண்ணீர் தான் முதல் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தண்ணீரை குறித்து நாம் படிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது சொன்னார், வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் முதலாக ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற தண்ணீர் இளைப்பாறுதல். இன்றைக்கு இந்த பூமியிலே எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் வருத்தத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உலகத்திலே எங்கெங்கேயோ போய் அந்த பாவத்தை தீர்க்கும்படியாய் போகிறார்கள். மறுபடியும் அவர்களுக்கு தாகம் உண்டாகி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, நீ எங்கிருந்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உன்னுடைய தாகத்தை தீர்க்கிறவர், உன் பாவத்தை தீர்க்கிறவர், உன் பாவத்தை மன்னிக்கிறவர், உன் அக்கிரமத்தை மன்னிக்கிறவர், உனக்கு ஒரு இளைப்பாறுதலாகிய தண்ணீரை கொடுக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து உண்டு. அந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நீ வந்தால் ஆண்டவர் உனக்கு ஒரு தண்ணீரை கொடுப்பார். ஒரு சுவிசேஷமாகிய தண்ணீர், இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகிய தண்ணீர். இந்த தண்ணீரை நீ குடிக்கும் பொழுது இளைப்பாறுதல் தேவன் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ மறுபடியும் தாகம் உண்டாகாது. ஜீவ காலமெல்லாம் அவனுக்கு ஜீவ ஊற்றாய் மாறும்படும். அப்படியானால் முதல் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற தண்ணீர் இளைப்பாறுதல். உன் குடும்பத்தில் இளைப்பாறுதல் இல்லையா? உன் ஜீவியத்தில் இளைப்பாறுதல் இல்லையா? இளைப்பாறுதலுக்காக எங்கெங்கேயோ போய் நீ என்னென்னையோ குடித்துக் கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சுவிசேஷமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகிய தண்ணீரை கொடுக்கிறார். நீ வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவனா? உன் பாவத்தை எல்லாம் தேவன் மன்னித்து இளைப்பாறுதல் என்கிற தண்ணீரை நீ குடித்து ஆசீர்வாதத்தை நீ பெறுவாயாக. ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு முதலாவது கொடுக்கிற தண்ணீர் இளைப்பாறுதல் ஆகிய தண்ணீர். அந்த இளைப்பாறுதலை நீ பெற்ற பிற்பாடு இது நிரந்தரமான இளைப்பாறுதல். மறுபடியும் அந்த இளைப்பாறுதல் உனக்கு ஒரு ஜீவ ஊற்றாய் சுரந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் உனக்கு பாவமாகிய தாகம் உண்டாகாது. இளைப்பாறுதல் ஒரு ஜீவ ஊற்றாய் உனக்கு மாற்றப்படுகிறது. இதுதான் முதல் தண்ணீர், முதல் இளைப்பாறுதல். இந்த தண்ணீர் அர்த்தம் முதலாவது இளைப்பாறுதலை கர்த்தர் உனக்கு தருகிறார். இரண்டாவது ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனிடத்திலே ஞானஸ்தானம் பெறும்படியாய் வரும்பொழுது அவன் தடை பண்ணும்பொழுது இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனுக்கு சொன்ன வார்த்தை என்ன? இப்பொழுது இடங்கொடு. இப்படி மனம் நாம் எல்லாரும் இந்த நீதியை நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் ஞானஸ்தான சத்தியத்தின் மூலமாக நீதி என்கிற ஒரு தண்ணீரை கர்த்தர் உனக்கு தருகிறார். நீதிமான் என்கிற ஒரு தண்ணீரை கர்த்தர் உனக்கு தருகிறார். உன்னை நீதிமானாய் மாற்றின பிற்பாடு உனக்கு ஒரு தாகம் உண்டாகாது. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இரத்தத்தின் மூலமாக ஞானஸ்தானத்தின் சத்தியத்தின் மூலமாக பாவியா இருந்த உன்னை ஒரு நீதிமானாய் மாற்றுகிறார். அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுது ஆண்டவர் உன்னை நீதிமான் என்கிற ஸ்தானத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு வருகிறார். ஒரு நீதிமான் என்கிற ஒரு தண்ணீரை நீ குடிக்கும் பொழுது மறுபடியும் உனக்குள் இருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்பட்டு கொண்டிருக்கிறது. உன்னை நீதிமான் மேலே நீதிமானாய், நீதியின் மேலே நீதியாய், ஒரு நீதியின் சூரியனாய் கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அவனை அது நித்திய காலமாய் அவனுக்குள் ஊறுகிற ஜீவ ஊற்றாய் மாற்றப்படும்.
ஒரு முறை உண்மையான ஞானஸ்தானம் நீ எடுத்த பிற்பாடு, தேவன் உன்னை நீதிமானாய் மாற்றின பிற்பாடு, உனக்குள் இருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுதான் உன்னை நீதியிலிருந்து நீதி, நீதிமானிலிருந்து நீதிமானாய், உன்னை நீதியின் சூரியனாய் கர்த்தர் உன்னை பிரகாசித்து ஜீவ காலமெல்லாம் ஜீவ ஊற்றாய் உனக்குள் புறப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் ஆண்டவர் உனக்கு இரண்டாவது கொடுக்கிற தண்ணீர், நீதிமான் என்கிற தண்ணீர். முதலாவது இளைப்பாறுதல் என்கிற தண்ணீர். நீ இளைப்பாறுதல் இல்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறாயா? நீ ஆண்டவரிடத்தில் வா, அவர் தண்ணீரை குடி, அவர் உபதேசத்தை குடி, அவர் சத்தியத்தை குடி, அவர் ரத்தத்தை குடி, உனக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. இரண்டாவது ஆண்டவரிடத்தில் நீ வா, ஆண்டவருடைய வசனத்தையும் உபதேசத்தையும் நீ குடித்து கீழ்ப்படியும் போது உன்னை நீதிமான் என்கிற ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வருகிறார். மூன்றாவது ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற தண்ணீர் என்ன என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகிய அக்கினி. இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அங்கே அவர்கள் 120 பேர் மேல் வீட்டறையிலே காத்து கொண்டிருந்த பொழுது பலத்த காற்று அவர்கள் மேல் அடிக்கப்பட்டு ஆகாசத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒரு பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகம் அவர்கள் மேல் வந்து ஊற்றப்பட்டது என்றுதான். அந்த பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி ஒரு தண்ணீராய் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லி போனார், வாக்குத்தத்தம் சொல்லி போனார், என் பிதாவினிடத்திலே நான் போகிறேன், போய் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நான் வாங்கி அனுப்புகிறேன். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு மூன்றாவது கொடுக்கிற தண்ணீர். தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியின் மூலமாக அந்த தண்ணீரை நீ குடிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஒரு பெரிய ஜாதியாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். ஒரு சிறந்த மனிதனாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். பரிசுத்த ஆவியினுடைய தண்ணீராகிய அக்கினியின் மூலமாக உன்னை ஒரு மேன்மை உள்ள மனிதனாய் கர்த்தர் மாற்றுகிறார். நீ கீழாகாமல் மேலாகுவாய், நீ வாளாகாமல் தலையாகுவாய். தேவனுடைய பிள்ளையே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதலிலிருந்து 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுத்த ஒரு தண்ணீர். அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது உன்னை ஆண்டவர் ஒரு சிறந்த மனிதனாய் கர்த்தர் மாற்றுகிறார். சிறந்த மனிதனாய் கர்த்தர் மாற்றுகிறார். யாரெல்லாம் உன்னை அற்பமாய் பேசினார்களோ, இழிவாய் பேசினார்களோ, வேண்டாம் என்று தள்ளினார்களோ, அந்த பரிசுத்த ஆவியினுடைய தண்ணீரை நீ குடிக்கும் பொழுது உன்னை ஒரு மேன்மையான மனிதனாய் கர்த்தர் மாற்றுகிறார். இன்றைக்கும் கூட இந்த வேத வசனத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இந்த வசனத்தை நீ விசுவாசிப்பாயானால், தேவனுடைய பிள்ளையே, எத்தனையோ பேர் உன்னை இழிவாய் பேசினார்களா, அற்பமாய் பேசினார்களா, வேண்டாம் என்று சொன்னார்களா, அதே பரிசுத்த ஆவியினுடைய அந்த தண்ணீராகிய அக்கினி நீ குடித்து அதிலே நீ சிறந்தவனாய் மேன்மையானவனாய் கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவாராக. அநேகர் உன்னை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். இதுதான் ஆண்டவர் உனக்கு மூன்றாவது கொடுக்கிற தண்ணீர். நான்காவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தண்ணீர் என்ன? இதை குறித்து தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து. தேவனுடைய பிள்ளையே, எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் பலகீனம், நான் பலவீனனா இருக்கிறேன், என்னால முடியல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீ இந்த உலகத்துக்குரிய தண்ணீரெல்லாம் குடித்து, உலகத்துக்குரிய மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் எல்லாம் நீ குடித்து நீ பலவீனனாய் போய் கொண்டிருக்கிறாய். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அந்த காற்று மேலே வீசப்படும் போது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, பலனாகிய தண்ணீரை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். நான்காவது ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் மூலமாக உன் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். நீ பலவீனன் அல்ல.
உன்னை கர்த்தர் பலவானாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ வியாதியினால பலவீனப்பட்டு போய் இருக்கிறாயா? வேற எதே ஆகிலும் கஷ்டத்தினால நீ பலவீனப்பட்டு போய் இருக்கிறாயா? நீ பலவீனன் அல்ல. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக, அந்த தண்ணீரின் மூலமாக, 4வது ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீரை அவன் குடிக்கிறானோ அவனை கர்த்தர் பலவானாய் மாற்றுகிறார். இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாக, சாத்தானை ஜெயிக்கும்படியாக, பாவத்தை ஜெயிக்கும்படியாக, பாவத்தின் சக்திகளை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் 4வது உனக்கு கொடுக்கிற தண்ணீர் மூலமாக ஆண்டவர் உன்னை ஒரு பலவானாய் மாற்றுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ பலவான் அல்ல, பலவீனன் அல்ல. கர்த்தர் உன்னை பலவானாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீ பலப்படு. 5வது ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 1-2 அதிகாரம் கீழே உள்ள வசனங்களில் வாசிக்கும் பொழுது அவர்கள் கிருபை வரங்களினாலே நிரப்பப்பட்டார்கள், அந்நிய பாஷையை பேசினார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களின்படி அவர்கள் தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள். ஆண்டவர் 5வது உனக்கு கொடுக்கிற தண்ணீரின் மூலமாக கிருபை வரங்களை கர்த்தர் உனக்கு தருகிறார். அந்த தண்ணீரை குடிக்கிறவன் சபைக்குள்ளே கிருபை வரங்களினாலே நிரப்பப்படுகிறான். கொரிந்தியரில் சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக சபைகளுக்கு 9 விதமான வரங்களை கர்த்தர் தருகிறார். தேவனுடைய பிள்ளையே, கடைசியாக 5வதாக ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீரை நீ குடிப்பாயானால் அந்த தண்ணீர் தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அதை நீ குடிக்கும் போது கிருபை உள்ள வரங்களினாலே கர்த்தர் உன்னை அலங்கரிக்கிறார். அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளையே, நீ தான் புதிய ஏற்பாட்டு சபை, நீங்கள் தான் மனவாட்டி சபை, நீங்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை, நீங்கள் தான் ஆயத்தமாக்கப்பட்ட சபை, நீங்கள் தான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்காக ஆயத்தமாக்கப்பட்ட சபை. நீங்கள் கிருபை வரங்களினாலே, 9 விதமான வரங்களினாலே நீங்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்களை நாம் மூடுவோம், முழங்கால் படியிடுவோம். இந்த 5 விதமான தண்ணீர், முதல் ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் இளைப்பாறுதல், 2வது ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் தேவனுடைய நீதி, 3வது ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி, 4வது ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் பலவானாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார், 5வது ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் கிருபா வரங்களினால கர்த்தர் உன்னை அலங்கரிக்கிறார். இந்த 5 விதமான தண்ணீரை நீ இந்த 5 விதமான ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் மூலமாக இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை மனவாட்டி சபையாய் கர்த்தர் மாற்றி அவருடைய வருகையிலே கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து சமரியாவின் ஸ்திரீனிடத்தில் சொன்னது என்ன? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நித்திய காலமாய் அவனுக்குள் ஊறுகிற ஜீவ ஊற்றாய் அது ஊறும். இயேசு கிறிஸ்துவின் வருகை மற்றும் இந்த 5 விதமான காரியங்கள் மூலமாக கர்த்தர் உன்னை மனவாட்டி சபையாய் மாற்றுவாராக. எல்லாரும் கண்களை மூடுங்கள். ஆண்டவரே, நீர் என்னை ஒரு மனவாட்டி சபையாய் மாற்றும் ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையாய் நீர் மாற்றும் ஆண்டவரே. என் குடும்பத்திலே இளைப்பாறுதல் இல்லை ஆண்டவரே, இளைப்பாறுதல் இல்லாமல் நான் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறேன். அந்த காகத்தை போல நான் அலைந்து கொண்டிருக்கிறேன். பிழையிலிருந்து விடப்பட்ட காகத்தை போல நான் அலைந்து கொண்டிருக்கிறேன். புறாவை போல எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தரும்படியாக, சிறகுகளை தரும்படியாக, கண்களை தரும்படியாக தேவரே, ஆண்டவரே, என் குடும்பத்தில் இளைப்பாறுதல். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கே உன் குடும்பத்தில் இளைப்பாறுதலை தருகிறார். இன்றைக்கே உன் குடும்பத்தை நீதிமான் குடும்பமாய் மாற்றுகிறார். இன்றைக்கே பரிசுத்த ஆவியின் அக்கினியை உன் குடும்பத்தின் மேலே ஊற்றுகிறார். இன்றைக்கே உன் குடும்பத்தில் இருக்கிற பலகீனமெல்லாம் நீக்கி போட்டு ஒரு பலமுள்ள குடும்பமாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். இன்றைக்கே உன் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை நீக்கி போட்டு அலங்கரிக்கப்பட்ட கிருபா வரங்களினால அலங்கரிக்கப்பட்ட குடும்பமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார் என்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கும் போது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனே நீர் ஆசீர்வதியும், இளைப்பாறுதலுக்கும் நீதிமானாய் மாற்றும், பரிசுத்த ஆவி அக்கினி ஊற்றப்படட்டும், பலமான்களாய் நீர் மாற்றி கிருபா வரங்களினாலே நிரப்பி மனவாட்டி சபையாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.